லாட்டரி கெஸ்ஸிங் ஸ்ரீசக்தி லாட்டரி டுடே 02/2024 ஒரு சூப்பரான தரமான ஒரு லாட்டரி கெஸ்ஸிங்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு மை சேனல் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். ஒரு தரமான கன்ஃபார்ம் கெஸ்ஸிங்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏ போர்ட், பி போர்ட், சி போர்டுக்குரிய ஒரு கன்ஃபார்ம் கெஸ்ஸிங் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களா அந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம். டுடே 1/1/4/2024 கூடிய ஒரு ரிசல்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வின்வின் லாட்டரி கூடிய ஒரு ரிசல்ட். ஏ போர்டு 8, பி போர்டு 3, சி போர்டு 3 எல்லாமே ஒரே பேராக தான் வச்சுருந்தோம். ஏ போர்டு கரெக்டாக 8 உள்ளே கொண்டு வந்திருந்தோம், பி போர்டு 3 உள்ளே கொண்டு வந்திருந்தோம். சி போர்டு மட்டும்தான் நம்ம நினச்ச மாதிரி கொண்டு வரல, அதாவது 4 உள்ளே கொண்டு வந்திருந்தோம். பட் ஆனால் இதில் இவன் 3 அடிச்சிட்டான். அதாவது எதிர்பார்க்காத ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டேன். டபுள்ஸில் இதுதான் ஓரளவுக்கு க்ரியேட்டிவாக கம்ஃபர்ட்டில் நம்ம கெஸ்ஸிங்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்த நம்பர் அப்படின்னா அது இதுதான். 8 கரெக்டாக வந்துருச்சு, 3 கரெக்டாக வந்துருச்சு. இந்த இடத்துல 4 மட்டும்தான் மிஸ்டேக். திரும்பி இங்கே 3 வந்துருச்சு. ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னிங். நம்மளுக்கு ஏபி பாஸு. ஓகேங்களா, வாங்க அடுத்து என்னென்ன வின்னிங்ன்றதை பார்த்துருவோம். ஆல் போர்டில் 3 பாஸு, 3னால பிசி வின்னுங்க. பிசி வின்னு. ஏன்னா 33 இல்லையா, 3னா 2 3 பாஸ். ஆல் போர்டு நீங்கள் 3 போட்டிருந்தீங்கன்னா பிசிக்கான ஒரு சூப்பரான தரமான ஒரு 33 வின்னிங். ஒரு மாசான ஒரு வின்னிங் தான். அடுத்து என்ன ஒரு வின்னிங்னு பார்த்துருவோமா. ஆல் போர்டில் 33 வின்னிங். நம்மளோட 3 டிஜிட் பாக்ஸ் கேசிங்கில் 083 போட்டிருந்தோம். அப்படின்னு பார்த்தா 833 இப்படி வச்சுட்டான். ஓகேங்களா, எதனால் இந்த ஃபார்மெட் வந்திருக்கு அப்படின்றத பார்த்துருவோம் வாங்க. 507 7க்கு பவர் இங்கே 2 தாங்க வரும். 0க்கு பவர் 5, அதாவது 5க்கு பவர் 0, 0 5 2 இதிலிருந்து தான் ஃப்ளிப்பு நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகும். இதில் தான் ஹைலைட்டாக எடுக்கக்கூடிய ஒரு நம்பர். இதில் பார்த்துக்கிட்டோம்னா 502 அப்படி வருதா, இதுலேருந்து நம்ம ஃப்ளிப்பை கன்வெர்ட் பண்ணி இதை எடுக்கணும். நான் உங்களை குழப்ப விரும்பலை, ஏன்னா இது 833 வச்சு நம்ம டுடே ஒரு சூப்பரான தரமான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறோம். வாங்க நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பி போர்டு, ஏ போர்டு 8 வச்சு ஃபஸ்ட்டு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்றத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 தாங்க. ஃபஸ்ட்டு ஹைலைட்டாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர், 8 வச்சு இறங்கக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது 1 தான். அதுக்கு அடுத்தாப்புல 7 தாங்க. செகண்ட் சான்சஸ் உள்ள 8 வச்சு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 7 தான் நண்பர்களே. அதுக்கு அடுத்தாப்புல ஹைலைட்டாக 8க்கு 8 இறங்கக்கூடிய வாய்ப்பும் நிறையவே இருக்குங்க. நாளைக்கு ஒரு ஸ்ரீசக்தி லாட்டரி கெஸ்ஸிங்கை வச்சு நம்ம ஒரு தரமான ஒரு கெஸ்ஸிங்கை ஃபார்ம் பண்ணி தான் லான்ச் பண்ண போகிறோம். ஏ போர்டு 8 வச்சு இறங்கக்கூடிய ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டுக்குரிய ஹைலைட் நம்பர் தான் 1. அப்படி இல்லாத பட்சத்துக்கு 7, அப்படி இல்லைன்னா 8க்கு 8 இறங்குறதுக்கான வாய்ப்பு கரெக்டாக இருக்கும். ஏன்னா சி போர்டு ஃபஸ்ட்டே டபுள்ஸ் அடிக்கிறானா அவன் கண்டினியூவாக அதே இது போன மாதம் பண்ண வேலை இந்த மாதம் பண்ணுவான். அதனால் எல்லாம் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். யாரேனுக்கும் நம்பர் எதுவும் செட் ஆகலை, லாஸ் ஆச்சுன்னா ஒரு 2 days விட்டு பிடிங்க. அதுதான் கரெக்டாக இருக்கும். ஒரு 1 days 2 days விட்டு கெஸ்ஸிங்க மறுபடியும் விட்டு பிடிங்க. அதுதான் நம்மளுக்கு எப்பயுமே கரெக்டாக அமையும். வாங்க அடுத்து நம்ம ஒரு பார்க்குறது பி போர்டு. பி போர்டு கெஸ்ஸிங்கை பொறுத்தளவு 3 வச்சு இறங்கக்கூடிய ஒரு சில நம்பரில் ஃபஸ்ட்டு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 7 தாங்க. அதாவது 3 வச்சு இறங்கக்கூடிய ஃபஸ்ட்டு நம்பர் அப்படின்னா அது ஹைலைட்டான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 7 தான். அதுக்கு அடுத்தாப்புல 3 வச்சு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 9 தான். 9க்கு அடுத்தாப்புல வரக்கூடிய ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர்னா 4 தாங்க. பி போர்டு 3 வச்சு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 7, இல்லைன்னா 9, இல்லைன்னா 4. இதுதான் நண்பா, இதுதான் இறங்கக்கூடிய அதிகபட்ச ஹைலைட்டான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான தரமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இதுதாங்க. அதாவது ஏ போர்டு, பி போர்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு எல்லாத்துலேயும் ஒவ்வொரு நம்பர் எடுத்து 3 டிஜிட் பாக்ஸாக நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணி அனுப்பிச்சி விடுங்க நண்பா.
இப்போ ஏ போர்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா பி போர்டு 3 வச்சு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் 7 இல்லைன்னா 9 இல்லைன்னா 4. இதுதாங்க ஒரு ஹைலைட்டான வரக்கூடிய ஒரு அதிகபட்ச நம்பர்ல முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இதுதான். அடுத்து சி போர்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 தான். சி போர்டு 3 வச்சு இறங்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 6 தாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் அப்படின்னா அது 6. அதுக்கு அடுத்தாப்புல இறங்கக்கூடிய ஒரு சில நம்பர்ல முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 தாங்க. 1க்கு அடுத்தாப்புல 3க்கு 3வும் இறங்குறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. அதனால நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க தான் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. இப்போ ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கு உண்டான ஒரு சில கெஸிங் முக்கியமான ஒரு கெஸிங் பார்த்துக்கிட்டீங்க. அடுத்து தொடர்ந்து நம்ம சேனலை லைக் பண்ணுங்க. இப்போ ஏ போர்டுலேருந்து ஒரு நம்பர், பி போர்டுலேருந்து ஒரு நம்பர், சி போர்டுலேருந்து ஒரு நம்பர் எடுத்து மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ வாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏபிக்கு உண்டான ஒரு சில கணிப்புகளில் முக்கியமான ஒரு கணிப்புகளை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏபியை பொறுத்தளவு 83 உள்ள கொண்டு வந்திருக்கான். இந்த 83 உள்ள வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் என்ன நம்பர் இறங்குன்றதை வாங்க பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் நம்பர் பார்த்துக்கிட்டிங்கன்னா 76ங்க. அதாவது 83 வச்சு ஃபர்ஸ்ட் இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னா 76. அப்படி இல்லாத பட்சத்துக்கு 81. இது வந்து ஏபிக்கு உண்டான ஒரு சில கணிப்புகள்ல முக்கியமான ஒரு கணிப்பு தான். 83 வச்சு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் 76 இல்லைன்னா 81. இதுதான் நண்பர்களே. பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்க. 5 to 10 செட்டுக்குள்ளேயே லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. அடுத்து வாங்க பிசிக்கு உண்டான ஒரு சில கணிப்புகளில் முக்கியமான ஒரு கணிப்பை பார்த்துருவாங்க. பிசி 33 வச்சு இறங்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75. 75 அப்படி இல்லாத பட்சத்துக்கு ஹைலைட்டான ஒரு காம்ப்ளிகேட்டட் இல்லாத ஒரு ஹைலைட் இல்லாத ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 15. 75 அப்படி இல்லாத பட்சத்துக்கு 15. பிசியை பொறுத்தளவு 33 வச்சு இறங்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் 75. அப்படி இல்லைன்னா 15. நம்மளோட மெம்பர்ஷிப் பேக்கில் ஜாயின் ஆகாதவங்க மறக்காம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு சூப்பரான தரமான ஒரு போர்டு கெஸிங் கொடுக்கலான்றது சேனல் சார்பாக ஒரு ஒப்பீனியன் இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க அடுத்து நம்ம ஸ்ரீசக்தி லாட்டரிக்குரிய ஒரு கெஸிங்குரிய 02/4/2024 டுடே ஸ்ரீசக்தி லாட்டரி கெஸிங்குரிய அடுத்து நம்ம பார்க்க போறது ஒரு ஏசிக்கு உண்டான ஒரு சூப்பரான தரமான ஒரு கெஸிங் தான் பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ 83 வச்சு ஃபர்ஸ்ட் இறங்கக்கூடிய ஒரு நம்பர் 665. ஓகேங்களா? 65 அப்படி இல்லாத பட்சத்துக்கு செகண்ட் ஒன்றுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 61. இப்போ நம்ம ஏபி, ஏசி, பிசி எல்லாமே 2 நம்பர் தான். அதிகபட்ச நம்பர் தான். நாளைக்கு டேட்டில் எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஹைலைட்டான ஒரு அந்த டேட்டுக்கு எதிர்பார்க்கப்படணும். ரிசல்ட்லேயும் அந்த அந்த ஒரு லிங்கை ஒரு ஒரு பேராக அமைஞ்சு வரணும். அதாங்க அதெல்லாம் கரெக்டாக எடுத்து உள்ளே கொண்டு வந்திருக்கிறது தான் ஏபி, ஏசி, பிசிக்கான வெறும் 2 நம்பர் கெஸிங் தான். நீங்கள் தனித்தனியாக கெஸிங் கேட்டிருந்தீங்க இல்லையா? எனக்கு ஏபி, ஏசி, பிசி மொத்தமாக எனக்கு கொடுக்க வேணாம், எனக்கு நீங்கள் தனித்தனியாக எனக்கு காட்டுங்க, என்னால் அவ்வளோ ப்ளே பண்ண முடியாதுன்னு சொல்கிறவனுக்காக இது ஒரு சூப்பரான தரமான ஒரு கெஸிங் தான் இது. அதாவது ஏபி, ஏசி, பிசி எல்லாமே 2 நம்பர் தான். இப்போ நீங்கள் ஏபின்னு போட்டிங்கன்னா அது குறைஞ்சபட்சம் தான். அதாவது 3 செட்டாக வராது. ஒரே ஒரு இதாகவே ஒரே தனி செட்டாகவே பிரித்து வந்துடும். அதை நீங்கள் ஈஸியாக ப்ளே பண்ணலாம். நம்ம இதில் அந்த கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா பார்த்து நீங்களும் சூப்பராக தரமாக ப்ளே பண்ணிக்கலாம். இதனால தான் நான் இப்போ கொடுக்கறதுக்கான ஒரு அர்த்தமே அதனால தான். இப்போ ஏபி பார்த்தீங்க, பிசி பார்த்தீங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏசி 83 வச்சு 61, 65. இதுதான் வரக்கூடிய ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இதுதான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏபிசிக்கு உண்டான ஒரு ஆல் போர்டு கெஸிங் தாங்க. 833 வச்சு இறங்கக்கூடிய ஒரு ஆல் போர்டு கெஸிங் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஹைலைட்டான ஒரு நம்பரில் உள்ள ஒரு கெஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 9 தாங்க. ஃபர்ஸ்ட் ஆல் போர்டில் இறங்கக்கூடிய ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர் அப்படின்னா அது 9 தான். அதுக்கு அடுத்தாப்புல இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 7 தான். அதாவது 9 அப்படி இல்லைன்னா 7 அடுத்து ஹைலைட்டாக இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 6 தாங்க.
அதாவது நாளைக்கு இறங்கக்கூடிய ஆல் போர்டு கெஸ்ஸிங்கில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 976 இந்த 833 வச்சு நாளைக்கு டேட்டுக்கும் காம்ப்ளிமெண்ட்டாக கரெக்டாக இறங்கக்கூடிய ஒரு சில கெஸ்ஸிங்கில் முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இதுதாங்க. அதாவது 833 வச்சு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னா 976 தான். அதாவது ஸ்ரீசக்தி லாட்டரி கெஸ்ஸிங் டுடே நம்பர் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 976 இதுதாங்க. இறங்கக்கூடிய ஒரு சூப்பரான தரமான ஒரு நம்பர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல்போர்டு கெஸ்ஸிங் டுடே 3 மணிக்கு வரக்கூடிய ரிசல்ட்டுக்கான ஒரு ஆல்போர்டு கெஸ்ஸிங் அது இதுதான் நண்பர்களே. யாரும் குழப்பம் இல்லாமல் பார்த்து கவனமாக அப்ளை பண்ணுங்கள், சூப்பராக அப்ளை பண்ணுங்கள், லிமிட்டாக அப்ளை பண்ணுங்கள். அதுதாங்க நம்ம சேனல் சார்பாக நம்ம கேட்டுக்கொள்கிறோம். இப்போ வாங்க என்னோட 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங்கை நான் சொல்லிடுறேன். உங்களோட 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் கெஸ்ஸிங் என்னன்னா 675. அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் கெஸ்ஸிங் அப்படின்னா அது என்னோட கெஸ்ஸிங். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 350. அதாவது என்னோட 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 675. அப்படி இல்லாத பட்சத்துக்கு 350 என்னோட கெஸ்ஸிங். இது 2 மட்டும்தான். நம்ம சேனலில் ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான ஒரு தனித்தனியாக பிரித்து கொடுக்குற ஒரு கன்ஃபார்மான ஒரு கெஸ்ஸிங்குரிய ஒரு நம்பரை பார்த்தீங்க, வின்னிங் நம்பரை பார்த்தீங்க. அதுக்கு அடுத்தாப்புல பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏபிக்கு உண்டான ஒரு சில கணிப்புகளில் வரக்கூடிய நாளைக்கு, அதாவது டுடே வரக்கூடிய ஒரு சில நம்பரில் முக்கியமான நம்பர் 2 நம்பர் தான் பார்த்தீங்க. பிசிக்கு உண்டான ஒரு 2 நம்பரை, டுடேக்கு உண்டான 2 நம்பரை பார்த்தீங்க. ஏசிக்கு உண்டான ஒரு 2 நம்பரை பார்த்தீங்க. ஆல் போர்டு கெஸ்ஸிங் 3 நம்பர் தான் தருவோம். அதில் கன்ஃபார்ம் கெஸ்ஸிங்னா அதுலேயே 2 நம்பர் கன்ஃபார்ம் பாஸ் ஆயிரும். 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட கெஸ்ஸிங்கை நான் சொல்லிட்டேன், உங்களோட கெஸ்ஸிங்கை நீங்கள் சொல்லுங்கள். ஓகேங்களா? எனிவேஸ், டிஸ்க்ளைமர், ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் இன் கேம். இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை சேனல் சார்பாக யூடியூபுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர், கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி மக்களை, மீண்டும் நாளை சந்திப்போம்.